அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை சங்கடஹர சதுர்த்தி. அதிசக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், நீங்கள் கேட்ட வரம் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது வருது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பாவங்களையும் எவ்வளவு கர்ம வினைகளையும் எவ்வளவு பிரச்சனைகளை இருந்தாலும் அதை எல்லாமே நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்ச ஒரு விரத வழிபாடு அப்படின்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி. அதை பேர்லேயே பார்த்தீங்கன்னா சங்கடஹர. சங்கட அப்படின்னா சங்கடங்கள், நம் வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள். ஹர அப்படின்னா அறுத்து, நம் வாழ்க்கையில் உள்ள சங்கடங்களை அறுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது சங்கடஹர சதுர்த்தி நாள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அதை தீர்ப்பதற்குண்டான ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி. இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து அந்த பிரச்சனைகளே இல்லாமல் கரைந்து காணாமல் போய்விடும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அப்போது இந்த சங்கடஹர சதுர்த்தி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாள்லேயே நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் வருது. அப்போது இந்த மாதிரி அரிதாக சேர்க்கை வரக்கூடிய நாளை நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், தவறாமல் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இல்லையா? இந்த மாதிரி செயற்கை வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது இனிமே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மிக சக்தி வாய்ந்த நாளில் நாம் விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தடைபட்ட சுப காரியங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வச் செழிப்பு ஏற்படும். வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லையா, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைப்பார் விநாயக பெருமான். அப்போது அவருக்கு இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் கோவில்லையும் ஏற்றலாம், வீட்டில் ஏற்றக்கூடிய வழக்கம். ஏன்னா ஒரு சிலர் பரிகார தீபங்கள் ஏற்ற மாட்டாங்க. ஆனால் பெரும்பாலும் இதை கோவிலில் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு பொதுவாகவே மாலை நேரத்தில் தான் நாம் செய்வோம். அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. அதாவது பால் கொடுக்கலாம், தயிர் கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இப்படி உங்களுடைய வசதிக்கு ஏற்ப. எதுவுமே முடியாதுமா, ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுங்க போதும். அப்போது அது உங்கள் வாழ்க்கையில் பல மடங்கு புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னா இந்த விநாயகர் வழிபாடு இல்லையா? அப்போது அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு விநாயக பெருமானுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள். என்ன தீபம் அப்படின்னா அரச இலை தீபம். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த அரச இலை தீபம் நான் ஏற்றினேன், ஆனாலும் எனக்கு எந்த பலனுமே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முறையில் நீங்கள் தீபங்கள் ஏற்றி வைங்க. எப்படின்னா அரச இலையில் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை பறிக்காமல் கீழே விழுந்துள்ள இலைகளை எடுத்து அதை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னம் வரையணும். இந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதில் ஸ்வஸ்திக் சின்னம் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் பன்னீர் 3 மிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சி அது மேலே மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியங்கள் ரொம்ப ரொம்ப அவருக்கு தின்பண்டங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இனிப்பு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பொரி உருண்டை, கடலை உருண்டை,
எள்ளுருண்டை இந்த மாதிரி இனிப்பு வகைகளை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். நீங்கள் நிறைய கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா ஒரு 100 200 ஒரு கடலை மிட்டாயோ பொரி உருண்டையோ வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயங்களில் கொடுத்தீங்கன்னா அவங்க விநாயகருக்கு பிரசாதமாக நைவேத்தியமாக படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் அது அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அருகம்புல் மாலை வாங்கி சாத்துங்க. அதே மாதிரி வெள்ளருக்கம் பூ மாலை வாங்கி சாத்தி வழிபாடுகள் செய்யலாம். ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி, ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் 108 முறை பாராயணம் பண்ணுங்க. விநாயகர்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. இப்போ நீங்கள் வீட்டில் இந்த தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படின்னா கோவிலுக்கெல்லாம் போக முடியாது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு வெற்றிலை அப்படிங்கிறது பொதுவாகவே கிடைக்கும். அந்த வெற்றிலையில் ஸ்வஸ்திக் வரைஞ்சி மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அரச இலை தீபம் ஏற்ற வேணாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெற்றிலை தீபம் முருகனுக்காக நம்ம ஏற்றிட்டுருக்கோம் இல்லையா. இன்றைய நாள் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது இது முருகருக்கும் உகந்த ஒரு தீபமாக இருக்கும். ஏன்னா கிருத்திகை நட்சத்திரமும் இதோடு நம்மளுக்கு வருது. அப்போ சொந்த வீடு வேண்டும், குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வீடுகளில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இனிப்பு வகைகளை வச்சுக்கோங்க. தூப ஆராதனையெல்லாம் காட்டுங்க. அதே மாதிரி ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க, அர்ச்சனை செய்யுங்கள். தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி எளிமையாக சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை உடனடியாக விநாயகப் பெருமான் நிறைவேற்றி வைப்பார். நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுப்பார். நாம் ஏன் அரச இலையில் தீபம் ஏற்ற சொல்கிறோம் அப்படின்னா இந்த அரச மரம் தான் விநாயகருக்கு உகந்த மரம். அப்போது இந்த விநாயகர் முகம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரச இலை வடிவிலேயே இருக்கும். அதனால் இந்த அரச இலை தீபம் ஏற்றும் பொழுது விநாயகப் பெருமான் மனமுகந்து நாம் என்ன வரம் கேட்டாலும் அதை உடனடியாக கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரச இலைகள் இல்லாதவங்க வெற்றிலையில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. விநாயகப் பெருமான் நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுப்பார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.